ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்லி இன் ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து வெளில கொஞ்சம் க்ராசரி திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, மளிகை சாமான் வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் பேப்பர், ஸ்டாப்லர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வெளியில் போகிறேன். நான் மட்டும் இல்லை, தோ சனா, சாந்தினி 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே வந்து வெளில போகிறோம். ஸோ நான் அதை தான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்க்குறேன். வெளியில் என்ன பண்ணுறேன், எது எங்கெங்கே வாங்குறேன் அப்படிங்கிறதுலாம். என்னடா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஷாப்பிங் போகிறேன். எங்கள் அம்மா திங்ஸும் எங்கள் அப்பா திங்ஸும் வாங்க போகிறோம். என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்கள் அப்பா சொன்னேன். எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு, அதுக்கு நான் சொல்லல. இப்போ என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் வெளியே போகணுன்னே. இப்போ நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரக்காக. பாய். ஓகேங்களா? ஸோ பேசணும், நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அப்படியே மடமடன்னு சொல்லி முடிச்சிட்டா. இப்போ நான் போய் ரெடி ஆகணும். அவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. நான் போய் என்னோட ஒரு சின்ன நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறது ஒரு டைம் லேப்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பாருங்கள், நான் ரெடி ஆகிட்டு நான் வெளில போனதும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ vlog எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, நான் வெளியில் போகும்போது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் பெருசாலாம் எதுவும் மேக்கப் பண்ண மாட்டேங்க. ஜஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு தலையை செவிட்டு ஒரு பேசிக்கான ஒரு இது மட்டும்தான் போட்டுட்டு கிளம்புவேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து இயரிங்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுக்கு மேட்சாக இயரிங்ஸ் போட்டுப்பேன். அப்புறம் வந்து டோனர் வந்து நான் கம்பல்சரி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக டோனர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்குவேன். டோனர் போட்டு முடிச்சுட்டு என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னொரு vlogல நான் சொல்கிறேன். ஸோ அது போட்டு முடிச்சுட்டு டோனர், மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சுட்டு ஒரு பேசிக் ஃபேஸ் க்ரீம் ஒன்று போடுவேன். ஓகேங்களா? நான் வந்து இதில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்டே யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற நேம் சொல்லலை, என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஸோ அந்த க்ரீமு, அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான லிப்பாம். அந்த லிப்பாம் வந்து கலர் இருக்காது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லிப்பாமு, அப்புறம் ஹிமாலயா காஜல் போடுவேன். நான் வந்து ஐலைனருக்கு மை வந்து கீழேயும் போடுவேன், அப்பர் லைனருக்கும் போடுவேங்க. ஸோ இவ்வளோ தான். நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, கடன் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போது சனா, சாந்தினியும் மாஸ்க் போட்டுட்டு சனாவும் ரெடியாக இருக்கா. ஸோ இப்போ வெளியில் கிளம்பிடலாம் நம்ம. இன்னொரு விஷயம், நான் வெளியில் போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிட்றேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் வந்து என்னோடய வாலெட் எடுத்துக்குவேன். இதில் வந்து காசு இருக்கும் இல்லையா நம்ம வெளில போகிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன பர்ஸ் எடுத்துக்குவேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கார்டு, என்னோடய டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாம் இருக்கும். பட் இது தேவை இல்லை தான், பட் இதை எடுத்து இதிலேயே வச்சுக்கலாம். இதுலேயும் வச்சுருக்கேன், பட் இதுவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்கு எடுத்துக்குவேன். ஸோ இதில் தான் எல்லா கார்டும் இருக்கும் என்னோடது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நோட் பேட் எடுத்துப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன இன்றைக்கி வாங்கணும், என்னெல்லாம் வந்து இன்றைக்கி வாங்கணும் அப்படிங்கிறது இப்படி வந்து ஷார்ட்டாக வந்து நான் எழுதி வச்சுப்பேன். ஓகேங்களா? எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நான் வெளியில் போனால் மறக்க மாட்டேன். என்ன வாங்கணுமோ அதை கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவேன். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, வாங்க வேண்டியதை மட்டும் மறந்துட்டு மற்றதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அதுக்கப்புறமேல்ட்டு பைக் கீ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துக்குவேன் இதெல்லாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில் வந்து ஆல்ரெடி பைக்கில் இருக்குது. வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சி நான் பைக்கில் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பேக்குள்ளே நான் எல்லாமே போட்டுப்பேன். அதுக்கு அடுத்தது வீட்டு சாவியும் இதுக்குள்ளேயே நான் போட்டுப்பேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பின்னாடி ஜிப் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து இந்த நோட் பேடை நான் வந்து வச்சுப்பேன். ஏன்னா டக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் கொஞ்சம் எடுத்துக்குவேன். வாலெட்டில் காசு இருக்குது, பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்குவேன். நான் பைக்லேயே ஆல்ரெடி ஒன்று வச்சுருப்பேன், தென் எக்ஸ்ட்ராவாக ஒன்று எடுத்துக்குவேன். ஸோ நம்ம கிளம்பிடலாம். நாங்கள் திங்ஸ் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த நாங்கள் போகிற ரோட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் வந்து பைக் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். சாந்தினி தான் வந்து இந்த வீடியோ எடுத்தா. எவ்வளோ அழகாக எடுத்திருக்கா பாருங்கள். இது வந்து ஈரோடு மார்க்கெட் ஏரியாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இருக்கும், காய்கறி மார்க்கெட் இருக்கும், நகைக்கடை இருக்கும், துணிக்கடை இருக்கும், ஹோல்சேல் கடை இருக்கும். ஃபுல்லாக வெறும் கடைங்க தாங்க, நிறைய கடைங்க இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். தீபாவளி டைம்லலாம் இந்த ஏரியாவில் போகவே முடியாது. நார்மல் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் இந்த ஏரியாவில், போகவே முடியாது. பட் இந்த
கொரோனானால இந்த ஏரியா இப்படி இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே இதெல்லாம் சரியாகி நார்மல் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியா. இப்போ நம்ம வந்து அந்த சின்ன மளிகை சாமான் வாங்க போகிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நான் அதை தான் உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கேன் அந்த ஏரியாவை. பார்த்தீங்கன்னா நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன், எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். சனா தான் வந்து இந்த வீடியோவை எடுத்தா. பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் நான் இங்கே வாங்க மாட்டேங்க. ஒரு ஹோல்சேல் கடை இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. நான் அங்கே தான் வந்து மொத்தமாக ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கிக்குவேன். இப்போ வந்து கொஞ்சம் தான் தீர்ந்துருக்கு, ஒரு 2-3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் தேவை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குகிறேன். இல்லைனா ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவேன். மல்லிகை செலவுமே நான் வந்து ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவேன். அதுவுமே ஒரு 2-3 திங்ஸ் மட்டும்தான் வேணும். சீரகம், கடுகு அந்த மாதிரி திங்ஸ் தான் வேணுங்கிறதுனால தான் நான் வந்து சரி ஒட்டுக்கா இங்கேயே எடுத்துக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே எடுத்துக்கிட்டேன். சனா வந்து அம்மா இது ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. சாந்தினி என் கூடயே நடந்துக்கிட்டு அம்மா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் வந்து ஒரு நோட் வந்து எழுதி வச்சுப்பேங்க, ஒரு நோட்டில் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பும் போதே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்குவேன். இல்லைனா நான் வந்து மறந்துடுவேன், எதை வாங்க போகிறேனோ அதையே மறந்துடுவேன். அதனால் அந்த நோட்டை வந்து நான் கையில் வச்சுக்கிட்டே என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். அது போக எக்ஸ்ட்ராவும் ஏதாவது வாங்கினாலும் வாங்கிடுவேன். அதனால் நீங்களும் இதே மாதிரி எழுதி வச்சு வெளியில் போகிறப்போ வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கும் சாந்தினிக்கும் அம்மா கப்பும் அங்கே போயிருக்காங்க. சரி வாங்க, நான் அப்படியே கவர் பண்ணுறேன் வீடியோவில். நம்ம பாத்திர கடைக்கு வந்திருக்கோம். பாத்திர கடையில் வந்து சனா சாந்தினிக்கு கப்பு வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் அது வாங்க தான் வந்திருந்தேன். சனா வந்து வெளியில் வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு உள்ளே வந்து இந்த கடையை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கா. சாந்தினிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா அது வாங்கலாம் இது வாங்கலாம், அம்மா நம்ம கிச்சனுக்கு இது வாங்கலாம்மா, நம்ம வந்து vlogல போடலாம், அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஸோ இந்த மாதிரி பாத்திர கடைக்கு வந்தால் எனக்கு ரொம்ப ஆசைங்க, என்ன வாங்கலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதை பார்த்தாலுமே ஆசையாக இருக்கும், வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அங்கேருந்து ஒரு சேல்ஸ் கேர்ள் வந்து சாந்தினி கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சாந்தினி வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வந்துட்டா. நாங்கள் வந்து எங்கள் சேனலுக்காக தான் வீடியோ எடுக்கிறோம், நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் எங்கே போனாலும் சாந்தினி சனாக்கு இதே தான் வேலை. ஸோ கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ வந்து சனா சாந்தினி கப்பு வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கும் அந்த சின்ன கப்பு கேக் பண்ணுறதுக்கு ஒரு கப் வாங்கணும் இல்லையா, அந்த செக்ஷனுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சனா வந்து அதை தான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பா. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, நல்லா ஸ்ட்ராங். இப்போ நாங்கள்லாமே வெளில போயிட்டு ஷாப்பிங்ஸ்லாம் போட்டு வந்துட்டோம். இப்போ எங்கள் அம்மா இப்போ தான் கதை திறக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெளில போயிட்டு வந்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. பைக் ஓட்டுறப்ப வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, ரோட்டில் போயிட்டு இருந்த வண்டியெல்லாம் தெரிஞ்சது, அது ஃபுல்லாக சாந்தினி எடுத்தது. அப்புறம் அந்த கடையில் இருந்தது பார்த்தீங்கல்ல, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருந்தது, பாத்திர கடையில் இருந்தது, இது எல்லாமே வந்து சனா எடுத்தது. சரிங்களா, சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன்டா. ஆமாம் நான் தான் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க. இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். இப்போ நம்ம போகிறப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:15 பக்கமாக தான் நம்ம வெளில போனோம். மணி வந்து 6:45, 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. கொஞ்சம் டிராஃபிக்கு. அப்புறம் கொஞ்சம் தான் திங்ஸ் வாங்கினேன். நான் வந்து நிறைய திங்ஸ் வாங்கல. ஆல்ரெடி வீட்லேயே வந்து மளிகை சாமான் இருக்குது. கொஞ்சம் தீந்து போனது மட்டும்தான் வாங்க போனேன். அப்புறம் சாந்தினிக்கும் சனாக்கும் வந்து டெய்லி பால் குடிக்கிறாங்கல்ல, ஸோ கைப்பிடி இருக்க மாதிரி ஒரு கப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு வாங்கினேன். இதெல்லாம் தான் வாங்கினேன். என்னடா நீ சொல்ல தேவையில்லம்மா, அவங்க காமிக்கணும் தானே. அப்போ உங்களுக்கு காமிக்கணுமாம்மா. ஸோ நான் காமிச்சிட்றேன் சரிங்களா. ஸோ வேறு என்ன வாங்கினேன்னு தெரில. ஸோ இவ்வளோ தான் வாங்கினேன். சக்தி மசாலாலாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஈரோட்டில் வந்து சக்தி மசாலா ஹோல்சேல் கடை இருக்கும். ஸோ இந்த சக்தி மசாலாவும் வந்து நான் அதில் தான் வாங்குவேன். பட் நான் உங்களுக்கு கவர் பண்ணலான்னு பார்த்தேன், இன்றைக்கின்னு பார்த்து கடை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா போவேன். பட் என்னால் கவர் பண்ண முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். பாருங்க, இதெல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா சனா சாந்தினிக்கு டெய்லியும் பால் சாப்பிட்றாங்கல்ல, அதுக்காக அந்த எவர் சில்வரில் வந்து நான் இந்த மாதிரி கப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 rupees தான். ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, க்ரிப்பு கூட நல்லா இருக்குன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும் அவங்க பிடிச்சி குடிக்கிறதுக்கு. ஸோ நார்மல் சைஸ் தான், ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை. ஸோ இது ரெண்டும் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், பீஸா பேஸு இங்கே பாருங்களேன், 13 rupees தாங்க. செம்ம சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் கூட. ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நான் இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் டிஷ்யூ வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த கப்பு 2 வாங்கிட்டு வந்தாங்க, கப் கேக் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு, அதாவது இட்லி குக்கர்லேயே. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இது மாதிரி ஒரு 3 கப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அதுக்கு அடுத்தது பாதாம் மிக்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நைட் டைமில் குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எம்டிஆர் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதோட என்னோடய ஃபேவரட் ஃப்ளேவர் இது. எப்படி சொல்கிறது, எம்டிஆர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2 சிசர் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் லிட்டில் ஹார்ட். யாருக்கெல்லாம் லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட் பிடிக்கும்னு சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க இந்த பிஸ்கெட்டு. ஸோ இது 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. 1 காலி ஆகிடுச்சு, 1 வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோப்பு, டீ தூள், காஃபி தூள், நூடுல்ஸில் இந்த தடவை நான் மேகியில் வந்து சிக்கன் ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. எனக்கு இது மேகியில் வந்து வெறும் மேகி சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் ஃப்ளேவர் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து சிக்கன் ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். யார் யாருக்கெல்லாம் இந்த சிக்கன் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இதெல்லாம் நார்மல் ஐட்டம்ஸ் தான். ஸோ இந்த மந்த்துக்கு தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் மில்கி மிஸ்ட்டில் பட்டரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சால்டட் பட்டர் தான் வாங்கினேன். நான் டோஸ்ட் போட்டு அப்பப்போ ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுமா, அதுக்காக நான் வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்து இதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும், மில்கி மிஸ்ட் பட்டர் எனக்கு. ஸோ இவ்வளோ தாங்க வாங்கிட்டு வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எத்தனை வீடியோ போட்டாங்க உங்கள் யூடியூப்ஸுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் சென்சஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அம்மா போய் பார்த்தரலாம். அம்மா வந்து நாளில் இருக்கேன், அந்த ரூமுக்கு போகணும். ரூமுக்கு போட்டேன். இப்போ எங்கள் அம்மா சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் லிட்டில் ஹார்ட்டை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி ஷாப்பிங் விலாக், அதே மாதிரி குட்டி ஈவினிங் ரொட்டீன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டைம் வந்து 7:15 ஆச்சு. நான் போய் டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். மத்தியானம் சாம்பார் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே சாம்பார் வச்சுட்டு தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதான். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ இந்த விலாக் பிடிச்சிருக்கோம். இதில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டைம் லேப்ஸில் ஓடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என் பசங்க எப்படி வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ இல்லை விலாக் வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.